திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் கேட்டுக்கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு 12 திருமுறைகள் பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானின் பெரும் கருணையினால் திருமூலதேவ நாயனார் அருளிய திருமந்திர மாலை எனும் 10ஆம் திருமுறையை தற்பொழுது பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி வருக வருக என்று வரவேற்கிறோம். நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பாக திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கோவில் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி ஆகிய பாடல்களை பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக கொண்டுள்ளோம். அந்த வகையில் நிகழ்ச்சியை வழிநடத்த ஊரப்பாக்கத்தைச் சேர்ந்த சிவ திரு ராஜசேகரன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சியை துவங்கி அமைகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஐயா வாங்கய்யா. ஓம் நம சிவாய. அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஓம் நம சிவாய். முதலில் திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்க ராணியம்மா படி. திருஞான சம்பந்தர் நவரச சுந்தர திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவ சேந்தனார் கருவூர் தெல்லு பூந்துருத்தி நம்பி ஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர் மருவு புருடோத்தமர் செய்திராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயா ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிகீரர் கல்லாடனார் பொன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் சேக்கிழாரும் சிவநெறிய திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். அடுத்து திருமுறை கோயில் சென்று அடைதல். வாங்க காந்திமதியப்பா வாங்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் ஒரு சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் 2 எனவும் புவனம் உய்ய இருக்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திரு அருளும் எனவும் கூடி திருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். திருக்கதவம் திறக்க லலிதா பாலசுந்தரம் மாமா வாங்க. வாங்கம்மா லலிதா வாங்க. முதல்ல இருந்து படிங்க பாலச்சந்திர ஐயா, முதல்ல இருந்து படிங்க. திருமாமணி சே திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா ஐயா சிவன் பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால்
அற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே திருமாமணி சே திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று தேர்வோமே திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். சிவாயினம். திருப்பள்ளி எழுச்சி வாங்க, பட்டமல்லம் வாங்க. திருச்சிற்றம்பலம். பூதங்கள் தோறும் நின்றாயினின் நல்லால் போக்கிலன் வரவிலன் என நினை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ மோனை கண்டறிவாரை சீதங்கள் வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தெம்மை ஆண்டருள் போரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஏதங்கள் அறுத்தெம்மை ஆண்டருள் போரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு பட்டமா அந்த சொல்லெல்லாம் தனித்தனியா பிரிச்சு அழகா திருமுறை எழுதுறாங்க இல்லையா, அதனால ஒரு சொல்லா சொல்றாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. எழுத்தெண்ணிப்படுத்தல் மாதிரி சொற்களை ஒன்னொன்னா அடுக்கி பாடினாங்க. நன்றி நன்றி. அப்புறம் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண சொல்ல நம்ம ஜான்சி அம்மா சொன்னாங்க திருமந்திர மாலைன்னு சொன்னாங்க. திருமந்திர மாலைன்ற வேற நூல், திருமந்திரம் என்பது ஒரு நூல். திருமந்திரம் தான் 10ஆம் திருமுறை. திருமந்திர மாலைன்னு ஒரு நூல் இருக்கு. அது திருமூலுடைய புகழை பாடுவதாக இருக்கும். ஆனா திருமந்திரம் தான் சொல்ல தவிர மாலை சொல்லக்கூடாது. சரிங்களாமா? வாழ்க வாழ்க. இப்போ ஆமா, ஏன்னா மாலைன்னு சொன்னா அது வேற ஒரு நூல் இருக்கு. அதனால அந்த நூல் வேற, இந்த நூல் வேற. சரிங்களா? 10ஆம் திருமுறை திருமந்திரம். வாழ்க வாழ்க. அடுத்து என்னுடைய திருநறிய தமிழோசையில இன்றைக்கு நான் 618வது நாள், 418வது நாளாக இது வரைக்கும் நம்ம திருமந்திரத்தோட 1ஆம் தேதி தொடங்கியிருக்கோம். தொடங்கி இந்த 7 நாள்ல பாயிரம் என்ற பகுதியில 9 பாகங்களை பார்த்திருக்கோம். முதல்ல விநாயகர் வாழ்த்தோடு கடவுள் வாழ்த்து, வேத சிறப்பு, ஆகம சிறப்பு, குரு பாரம்பரியம், திருமூல வரலாறு, அவையடக்கம், திருமந்திர தொகை, குருமர வரலாறு, மும்மூர்த்திகள் முறைமை என்ற வரைக்கும் நேற்று வரைக்கும் பார்த்திருக்கோம். இனிமேல் தான் 9 தந்திரங்கள்ல இனிமேல் தான் ஆரம்பிக்குது. அது முதல் தந்திரத்துல உபதேசம் என்ற பகுதியில ஒரு 30 பாடல்களை, அந்த 30 பாடல்களை நம்ம இன்னைக்கு படிக்க முடிக்கலாம், பார்க்கலாம். வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அவனவர்களாலே அவன் தாழ் வணங்கி திருமூல நாயனார் திருவடியை போற்றி 10ஆம் திருமுறையிலே முதல் தந்திரத்திலே முதல் தலைப்பு ஆகிய உபதேசத்திலே முதல் பாடல் விண்ணின்று இழிந்து. நடராஜையா முதல் பாட்டு நீங்கதான். திருச்சிற்றம்பலம். சிவபெருமானே சிவசிவா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாக வணங்குகிறோம். திருமூல நாயனார் திருவடிகளே சரணம் சரணம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். விண்ணின்று எழுந்து வினை கேடாய் மெய் கொண்டு விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய் கொண்டு தன்னின்ற தலைக்காவல் முன் வைத்து உன்னின்று ஒருக்கியோர் ஒப்பில்லானந்த
கண்ணின்று காட்டி களிம்பறுத்தானே உன்னின்று உருக்கியோர் ஒப்பில்லானந்த கண்ணின்று காட்டி களிம்பறுத்தானே கண்ணின்று காட்டி களிம்பறுத்தானே. நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. நல்ல அருமையா குரல் இழைஞ்சிச்சு நடராஜனுக்கு. நன்றி. விண்ணின்று இழிந்த பெருமான் மேலே இருந்து கீழே வரான். எதற்காக? நம்முடைய வினைக்கு ஈடாக இந்த உயிருக்கான உடம்பை தருவதற்கான மெய் கொண்டு என்று சொன்னார். தன்னின்றதால அப்ப உடம்பை கொடுத்து இந்த உடம்பு மூலமா என்ன பண்ணோம்? பெருமானுடைய திருவடியை சேர்வதற்கான தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து, நமக்கு எது காவல்? பெருமானுடைய திருவடிதான் காவல். அதனால தன்னின்ற தாளை தலைக்காவல் வைத்து உள் நின்று உருக்கி ஒப்பிலா ஆனந்தம். அந்த திருவடியை நேர்ந்து உருகினால் வாழ்க்கையில ஆனந்தம் பெருகும். ஆனந்தமாவது நாம் உலகியலிலே உழன்று கொண்டிருக்காமல் அருளியலை நம்மை செலுத்துவதற்கான நிலைக்கு ஆனந்தம். என்றால் ஆன்மா, நந்துதல் செலுத்துதல், உலகிலிருந்து அருள் நிலைக்கு செலுத்துகிற ஆனந்த நிலைக்கு நம்மை கண்டு செல்வான். அந்த ஆனந்த நிலையை எப்படி அடைய முடியும் என்றால் கண்ணின்று காட்டி களிம்பு அறுத்தானே. அதாவது நடன படி சொன்ன பாட்டை கண்ணென்று காட்டி, அந்த கண்ணென்று என்பது அந்த இது சூரியனும் சந்திரமாக இந்த இரண்டு கண்ணிலே உள்ள அந்த பெருமானுடைய அருளை கொண்டு போய் களிம்பறுத்தல் என்று யான் எனது என்ற செருக்கை அறுத்து இலாடத்தனத்திலே கொண்டு போய் நிறுத்தல். இது ரெண்டும் யான் என்றும் எனது என்றும் இரவும் பகலுமாக நமக்கு ஆணவத்தை தருகிறது. அந்த ஆணவத்தை அறுத்து, அதான் களிம்பறுத்தல். களிம்படுது செம்பை பொன்னாக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த சீவனை சிவனாக்குவதற்காக இந்த இரண்டு கண்ணிலே இருக்கிற ஒளியை கொண்டு போய் புருவன் நடுவிலே செலுத்துகிற அந்த நிட்டை கூடல் நிலைதான் கண்ணென்று காட்டி களிம்பு அறுத்தானே என்ற சொல்லாலே அதை உபதேசமாக நமக்கு சொல்கிறார். கண்ணென்று காட்டி களிம்பு அறுத்தான். வாழ்க வாழ்க. அதுதான் நிட்டை கூடல். நன்றி நன்றி. அதுதான் நிட்டை கூடல். இப்ப காலையிலும் மாலையிலுமா ட்ரை பண்றாரு. இப்போ காலையில வர முடியாத மாலை விட காலை என்று அதை முயற்சி பண்ற. அந்த முயற்சி வெல்க. வாழ்க வாழ்க. நன்றிங்க நன்றிங்க. அடுத்த 2வது பாட்டு களிம்பறுத்தான். நன்றி சொல்ல திருமூல நாயனாருக்கு. நம்ம எதுவுமே சொல்ல, பெருமான் உணர்த்துகிறான், திருமூல நாயனார் சொல்றார், நம்ம வெறும் வாயாசி இருக்கிறோம். எல்லா புகழும் இறைவனுக்கு. நன்றி நன்றி. களிம்பறுத்தான் எங்கள் கண்ணுதல் நன்றி. விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கு ஒளியாய். விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாயிடு சிவபுராணத்தை ஞாபகப்படுத்த நேற்று மாலையில நடந்த ரிட்டை கூடல அம்மா தான் வந்து கலந்துனாங்க ஐயா. ராணி அம்மா வந்து கலந்து சிறப்பு செஞ்சாங்க. சந்தோஷம். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றிங்க நன்றி. அற்புதம். நன்றிங்க ஐயா. அடுத்தது சிவ ஜான்சி அம்மாவா. களிம்பறுத்தான். திருச்சிற்றம்பலம். களிம்பறுத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி. களிம்பறுத்தான் அருள் கண் விழிப்பித்து. களிம்பணுகாத கதிரொளி காட்டி பளிங்கிற்பவளம் பதித்தான் பதியே. களிம்பணுகாத கதிரொளி காட்டி பளிங்கிற்பவளம் பதித்தான் பதியே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. களிம்பு அறுத்தல் என்பது யான் எனது என்ற செருக்கை அறுத்து பெருமானுடைய திருவடியை சேரச் செய்தல். அதுதான் செம்பை பொன்னாக்குதல்னு சொல்லுவாங்க. களிம்பறுத்தல் என்பது என்னுடைய ஆணவத்தை போக்குதல். அதற்கு அந்த கண்ணுதலானந்து என்னவென்றான், அவன் கண் விழிப்பித்து. எந்த கண்ணால விழிக்கிறான்? அந்த நெற்றி நுதல் நாட்டம் என்று சொல்கிற இலாடத்தானமாகிய நெற்றி கண்ணுதான் கண் விழித்தல். கண்ணை விழித்து காமனை எரித்தான் என்று சொல்வார்கள். ஆசையை போக்கி அருளை கூட்டுதல் தான் உண்மையான கண் விழிப்பித்தல். அதுதான்
அந்த ஆசையை நீக்கி அன்பு செலுத்தல் தான் உண்மையான நெட்டை கூடல் என்று சொல்லுவார் எங்க ஐயா. கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் நெட்டை கூடல் என்பது பெருமான் கண் விழித்த போது காமனை அழித்து நமக்கு அன்பு நம்மேல் அன்பு செலுத்தினான். அந்த 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 களிம்பணுகாத கதிரொளி காட்டி, கதிரொளி என்பது சூரியன், ஆனா அவன் தான் உலகத்தை காக்கிறான். அதனால அந்த அந்த கதிரொளியாகிய சிவனாக அவன் இருந்து அவன் பளிங்கில் பவளம் பதித்தான். பளிங்கு என்பது வெண்மை நிலை, அந்த வெண்மை திருநீற்றை குறிக்கும். பவளம் என்பது சிவநிலை, அந்த சிவப்பு நிறம், அது சிவன் என்பது சிவத்தின் அடையாளமாகிய குங்குமத்தை காட்டும். அந்த சிவப்பு சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனியம்மான். பளிங்கில் பவளம் என்பது நெற்றியிலே நீரு பூசி நிலாடத்தானமாகிய அந்த நெற்றி நுதல் நாட்டத்துல அந்த சேப்பு பொட்டு வச்சு அதை மெருணவரை மாத்தி விட்டாங்க. நம்ம கலாச்சாரத்தை அழிக்கதானே அவங்க வேலை. அதனால சிகப்பு தான் கலர். சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மான்னு செங்குங்குமம் தான் நம்முடைய மரபு. அதனாலே பளிங்கில் பவளம் என்பது பளிங்காகிய திருநீரு, பவளமாகிய குங்குமம் என்று கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. எல்லாமே அந்த கைக கொண்டு எடுத்து கடைசியில நெட்டை குடலை கொண்டு போய் நிறுத்தும். அதான் திருமந்திரம். பதிபசு பாசம். தனலட்சுமி அம்மா வாங்க. தனலட்சுமி அம்மா. ஐயா கேட்டுக்காரங்க ஐயா. சரி. அடுத்து முத்து பிச்சைன்னு ஒருத்தர் வர படிக்கிறீங்களா? டியூட்டில இருக்காங்க ஐயா. நடத்துனர். சரி சரி. வாழ்க வாழ்க. சிவலலிதா லோகநாதன். அடுத்தது மகேஸ்வரி அம்மா வாங்க. கொன்றத்துறம்மா இருக்காங்களா? இல்லைங்க ஐயா. மகேஸ்வரி அம்மா. வந்தவாசி செண்பவல்லி அம்மா வாங்க. நம்மளம் ஐயா அனைத்து அடியார் திருவடியும் வணங்குகிறேன் ஐயா. பசுபதி பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி பதியினை சென்றனு பசு பாசம் பதியணுகில் பசு பாசம் நிலாவே. பசுபதி பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி பதியினை சென்றணுகாம் பசு பாசம் பதியணுகில் பசு பாசம் நிலாவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அப்ப சிவனை சிவனாக்குதல் என்று சொல்லி அது என்ன பண்ணாங்க, எல்லாம் சிவமயம்னு ஏகான்ம வாசம் பேசுறது ஒரு நிலை, அது ஒரு தத்துவம். ஆனால் இங்கே நம்முடைய திருமூல நாயனார் சித்தாந்த சைவம் பேசுவதற்காக வந்தவர். அதனாலே அவர் என்ன பண்ணாரு, அந்த ஏகான்மவாதத்தை அடுத்துள்ள நம்முடைய செந்தமிழ் கொள்கை, ஏன்னா அவர் தமிழ் செய்ய வந்தார். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறினாலே நம்முடைய பைந்தமிழ் கொள்கையாகிய சித்தாந்த சைவத்தினுடைய முப்பொருள் உண்மையை சொல்வதற்காக இந்த பாட்டை சொல்லி பதிபசு பாசம் எனப்பகர் மூன்றும் பதியினை போல் பசுபாசம் அனாதி என்று சொல்ல. பதி எப்படி உண்மை, இறைவன் எப்பது உண்மையோ அதே மாதிரி உயிரும் அந்த ஆணவமும் உண்மையான பொருள், அதுவும் உள்ள பொருள் தான். அந்த மூன்றையும் அழிக்கவே முடியாது. நாம் அந்த பசுவாகிய நாம் என்ன பண்ணோம், பசு பாசத்தோடு சேர்ந்து உலகிலே அல்லற்படுகிறோம். அந்த பாசத்தை விட்டு பதியிலே போய் சென்று சேர வேண்டும். நாம் தான் போய் சேரணும். அது நம்மை சேராது. நாம் அதை போய் சேர வேண்டுமானால் பதியினை சென்று அணுகா பசு. பசு போய் அதுகிட்ட சேர முடியாது. பதிதான் சேரணும் இல்லையா? பதிதான் நம்மை சேர முடியும், நாம் போய் அதை சேர முடியாது. நாம் அதை நினைக்கலாமே தவிர அதுதான் நம்மை சென்று சேர வேண்டும். பசு போய் சொல்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஏனால் அது பாசத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. பாசத்தை விலக்கினால் பதி தானாக நம்மை சேரும். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன் தேனாய் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்வான். நான் பெருமானை நினைப்பது மட்டுமே என்னுடைய வேலை. ஆனால் நான் போய் அவனை சேர முடியாது, அவன்தான் என்னை சேர வேண்டும் என்ற செய்தியை
வற்புறுத்த மாதிரி பதி அணிகில் பசுபாசம் நில்லாவிதான் பதிதான் வந்து அணுக வேண்டும், பாசத்தை விளக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அம்மா இதான் அம்மா ஆரம்பிக்கும் போது சைவ சித்தாந்த பிறகு இந்த பாட்டு தான் எடுத்து சொல்லுவாங்க. அம்மா ஆரம்பிக்கும் போது பசுபதின்னு தான் ஆரம்பிச்சாங்க, பதி பசுன்னு ஆரம்பிக்கல. அது 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 அவங்க படிக்கும் போது அந்த இதா இருக்கும், சொற்பிழையா இருக்கும். அதெல்லாம் ரொம்பவும் போட்டு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அவங்க ஒரு ஆர்வத்துல படிக்க சொல்ல அந்த ஆர்வத்தை கெடுக்கூடாது. நான் பேசாமட்டேன். ஆனா அடுத்த சொல்ல பரியனை போல் பசுபாசம் 2வது படி சொல்ல ரைட்டா படிச்சிட்டாங்க. முதல் படி தப்பா படிச்சு சொல்றத 2வது ரைட்டா பட்டாடா, அதை பாராட்ட. அடுத்தவங்களை குறைய சொல்றதை விட அடுத்தவங்களை பாராட்டா குறை தானா நீங்க. நானும் அதை கவனிச்சேன். ஆனா நான் அதை கவனிச்சுட்டு அதை குறையா சொல்றதை விட ஆனா அடுத்தவர் எப்படி படிச்சாங்கன்னு பார்த்தேன். அடுத்தவரை பதின்னு கரெக்டா படிச்சாங்க. அதனால 2வது கரெக்டா படிச்ச பாராட்டா முதல்வருடைய உள்ள குறை தானா நீங்கி போகும். கண்டிப்பா. எல்லா சித்தாந்த நூல்லையும் இந்த பாட்டு ரொம்ப சிறப்பா பேசுவாங்க. ஆமா, இதுதான் அடிப்படை. சித்தாந்த சைவத்துக்கு அடிப்படையே திருமூலர் தான். மெய்கண்ட நூல்கள் பின்னாடி வந்தது. இது முதல் நூல் திருமூல திருமந்திரம் தான். அதனாலதான் இதை சொல்லி காட்டும். அது திருவாரூர் ராஜன் வகுப்பு நடத்துறாங்கன்னா ஏன்னா அங்கதான் இந்த அது பாடப்பட்டது. திருமந்திர நூல் அங்கதான் பாடினது. ஆவடு துறையில தான். அந்த ஆவடு துறையில் தான் ஞான சம்மத அதை அந்த இதுல கண்டெடுத்த அங்க தமிழ் வாசனை வீசுகிறேன்னு சொல்லி அதை கண்டெடுத்தார்னு புராண கதையும் சொல்லுவாங்க. அதனால இதுதான் அடிப்படையான நூல். பதுபசி பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாது என்ற முப்பொருள் உண்மையை சொல்லி பதிதான் சென்று அணைய வேண்டும். அதுக்காக நான் பாசத்தை நீக்குவதற்காக இறைவனை நினைத்து கொண்டால் இறைவன் என்ன செய்வான்? நம்முடைய பாசத்தை நீக்கி பதியாகி அந்த சிவத்தன்மையை நம்முடைய உள்ளத்திலே இருத்துவான் என்ற செய்திதான் உண்மையான சித்தாந்த சைவம். வாழ்க வாழ்க வாழ்க. 4வது பாட்டு. இப்ப பசு ஸ்தானத்துல இருக்குமா? பசுவா இருக்குமா? ஆமா, உயிர் என்பது பசு. நம்மிடத்துல ஆணவத்துக்கு பாசம்னு பேரு. அந்த பாசத்தை விளக்குவதற்காக பதியாகிய சிவன் நம்மை தேடி வந்து நமக்கு அருள் செய்வான். அப்படி அருள் செய்வதற்கான அவனை நினைக்க வேண்டும். நின்னாவார் பிறரின்றி நீயேயானாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமான. அந்த நினைப்பு தான் என்ன பண்ண. அந்த நினைப்பு எப்படி வரும்? கேட்டலாலும் சிந்தித்தலாலும் தெளிதலாலும் நெட்டை குடலாலும் அமையும் என்று சொல்லுவார்கள். அதுதான் சைவ நன்னெறி நான்மை. முப்பொருள் உண்மை சைவ நன்னெறி நான்மை. அதற்கு உதவுவது 5 எழுத்தாகிய நமசிவாய என்ற பெருமானுடைய திருநாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2, 3, 4. பெருமான் ஒருவன், அவனுடைய திருவடி 2, முப்பொருள் உண்மை 3, சைவ நன்னெறி நான்மை, அதற்கு உதவுவது 5 ஆகிய 5 எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. சொல்லுங்க. ஞானப்பிரசாதம் இருக்காங்களா? ஐயா இருந்தா படிக்கலாம். ஐயா படிக்க சொல்லுங்க. 4வது பாட்டு. ஐயா இருந்தாலும் படிக்க சொல்லலாம். ஆனா வெள்ளம் ஒரு பாட்டு படிச்சு படிங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. வேயின் எழுங்கணல் போலேயும் மெய்யனும் கோயிலிருந்து குடிகொண்ட கோநந்தி தாயினும் மலம் மாற்றித்தயாயனும் துயமாதாயிழும் சூரியனாமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. வாழ்க வாழ்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சியில இந்த தம்பதி சமேதரா படிக்கிறது அது ஒரு இது. ராஜா ராணி அந்த மாதிரி, லலிதா பாலசுந்தர் மாதிரி, சண்பகவல்லி ஞானப்பிரகாசம் ஜோடியா 2 பேர் இருந்து ஜோடியா படிச்சா அதுல ஒரு பெரிய சந்தோஷம். பெண்ணின் நல்லாளுடைய பெருந்தகை இருந்ததுன்னு. வாழ்க வாழ்க வாழ்க. இந்த இங்க தாயினும் மும்மலம் மாற்றி தயா என்னும் பெருமான் நம்மேல் வைத்த கருணை என்ன? நம்முடைய மும்மலமாகிய ஆணவம் கண்மம் மாய என்ற மும்மலத்துல மாயைதனை உதரவும் பல்வினையை சுடவும் மலம் சாயமும் அமுக்கவுமான அந்த கருணையை தாயாக இருந்து நமக்கு அருள்கிறான் என்ற செய்தியை சொல்ற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. தாயா இருந்துன்னு சொன்னோன்னு இன்னைக்கு மகளிர் தினங்க ஐயா. சாமி இன்னைக்கு மகளிர் தினமா? ஆமாங்க. தாயா இருந்துன்னு சொன்ன உடனே தாயுமானவன் இல்லையா? இல்ல, மகளிர் என்பது வெறும் தாய்க்கு மட்டும் இல்ல, அது மகளுக்கும் பொருந்தும், இது பாட்டிக்கும் பொருந்தும், கொள்ளு பாட்டிக்கும் பொருந்தும், அதுக்காக கொள்ளு பேத்திக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் உண்டு.
பெண்மை என்பது பல்வேறு நிலை. அவதான் அம்மாவா இருக்கிறா. அந்த பெண்மைதான் நமக்கு எல்லாமாக இருக்குது. மனைவியாக, மாமியாராக, அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளின்னு பெண்மை எல்லா விதமான உறவும். அதே மாதிரி ஆண்மையில அந்த மாதிரி உறவுகள் உண்டு. அப்பா, பிள்ளை, பேரன், பேத்தி, தாத்தான்ற மாதிரி பெண்மையில எல்லா உறவும் உண்டு. ஆனா மகளிர் என்பது வெறும் தாயை மட்டுமல்ல, நமக்கு வாய்த்த எல்லா விதமான உறவுகளையும் குறிக்கும். இன்க்ளூடிங் நட்பு என்ற முறை. நண்பாகவும் பழக வேண்டும். அந்த நண்பா பழகினா வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அந்த நட்பு இல்லாம போய் நம்ம வேற மாதிரிலாம் பண்ணனால்தான் 1008 பிரச்சனை நாட்டுல. அதனால மகளிரிடத்துல நட்பாக பழகுது. வாழ்க வாழ்க. நன்றி. அடுத்து மகளிர் தினத்துல நம்ம இன்னொன்னு நினைக்கணும். நம்ம பெரிய புராணம் படிச்சிருக்கோம். பெரிய அந்த நிலையில மகளிர் தினத்தை யார நினைக்கணும்? நாயன்மார்கள் சொல்லி நாயன்மார்கள் வெறும் அந்த அடியார்களை மட்டும் சிவனடியார் மட்டும் காரைக்கிழமை ஒருத்தர் தான் இருக்காங்க, மங்கையர்கரசி தான் இருக்காங்கன்னு சொல்லாம எல்லா நாயன்மாருடைய மனைவிகளும் உடனிருந்து உதவி செய்து அதன் மூலமாக அவர்கள் நாயன்மாராகி அவங்க முத்தி அடை சொல்ல இவங்களையே பெருமான் தானும் தன் தையலுமாக அவங்க 2 பேரையும் சேர்த்து அழைத்து சென்றான் என்ற போகிறது அந்த பெரிய புராண மகளிர். அதான் பெண்ணின் பெருமைன்னு பேசுவார் தெரிவிக்க. அதனால அந்த நாயன்மாருடைய மனைவிமார்களையும் இந்த மகளிர் தினத்தில் நம்ம நினைக்கணும். அதை நம்ம மறந்தே போயிடுறோம். திருநீலகண்ட குயவனார் மட்டும் தான் நினைக்கணும். திருநீலகண்ட குயவனார் இடத்துல அந்த அம்மா என்ன பண்ணாங்க? முதல் புராணமே அப்படிதான் இருக்குது. அந்த அம்மா எப்படி பண்ணாங்க? தீண்டு வீராயி நம்மை திருநீலகண்டம் என்ற அந்த திருநீலகண்ட அந்த திருநீலகண்டம் தான் அவரை திருநீலகண்ட குயவனார், வெறும் குயவனார் இருந்தவர். அந்த ஒரு சொல்லாலே அவர் திருநீலகண்ட குயவனானார். அப்படி அந்த குயவனாருக்கு அடிப்படையாக இருந்தது அந்த அம்மா. அதனால தீண்டு வீராயி நம்மை திருநீலகண்டனார் என்று சொல்லிவிட்டு இந்த காலத்து பெண்கள் மாதிரி கொஸ்டின் அம்மா வீட்டுக்கு போயில்ல, கூடவே இருந்து எல்லா விதமான உதவிகளும் செய்து அற்புத புணர்ச்சியின்மை அயலறியாமை வாழ்ந்த அந்த ஒன்னத்தர மற்ற எல்லா வேலையும் எல்லா தொண்டுகளும் செய்தார். அதுதான் பெண்மையின் பெருமை. அதனால அந்த பெண்மையின் அப்படித்தான் இவர் இயற்பயனார் மனைவி அந்த சுட்டத்தெல்லாம் சுற்றி சொல்ல அவன் இயற்பகை வெல்லும்னு சொல்லி காட்டினார் உறுதிப்பாட்டோடு, இல்லையா? அந்த உறுதிப்பாடுதான் அவரை இயற்பகை நாயனாராக மாற்றியது. அதனால பெண்ணின் பெருமை என்பது அந்த நாயன்மாருடைய மனைவிமார்களை போற்றுதல் மூலமாக அமையும் என்பதைத்தான் பெண்ணின் பெருமை என்ற தலைப்புல நம்ம திருவிக்கா சொல்லி காட்டுவார். அதன் மகளிர் தினத்தை போற்ற வேண்டும். அதுதான் உண்மையான மகளிர் தினமாக அமையும் சைவர்களுக்கு. மற்றவங்களையும் ஒருத்தர் ஒரு மாதிரி. ஆனால் சைவம் என்று சொல்கிற போது அடியார்களை புகழை போற்றுகிற போது அந்த பெண்ணின் பெருமையாகிய நாயன்மாருடைய மனைவிமார்களையும் சேர்த்து போற்ற வேண்டும். அதுதான் உண்மையான மகளிர் தினம் சைவர்களுக்கு. வாழ்க வாழ்க. நன்றிங்க. பேர் தெரிஞ்ச நமக்கு தெரிஞ்ச மங்கையர்கரசி யாரையும் காரைக்காலமரை கொண்டுட்டு ஐயா 63 2 பேர் தான் ஆகுறாங்க அப்படின்னு அதோட நிறுத்திட கூடாது. 3வது ஆள் நமக்கு திலகவதியார், ஆனா அவர் லிஸ்ட்ல வரலன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அதோட நிக்கல. நாயன்மாருடைய மனைவிமார்கள் செய்த இது. ஆனாதான் உறவிலேயே மிகச்சிறந்த உறவு எதுன்னு கேட்டா தாய் தந்தைன்னு சொல்ல ஒரு மரபு என்றால் கூட என்னுடைய தாய் இறந்து போனா நான் இன்னொரு தாயா பாவிக்கலாம், தந்தை போனா தந்தையா பாவிக்கலாம். ஆனா மனைவியாவோ கணவனாகவோ பாவிக்க இயலாது. உண்மையான உறவு என்பது கணவன் மனைவி உறவுதான். அந்த உறவுல உதவி செய்தவர்கள் தான் நாயன்மாருடைய மனைவிமார்கள். அவர்களை போற்றுவதுதான் உண்மையான மகளிர் தினம் என்று சைவர்கள் கொள்ள வேண்டும். மற்றவங்க எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்ம சைவ சமயத்துல அப்படித்தான் நம்முடைய பெரியவர்கள் பெரிய புராணத்தை சேர்க்கிற நமக்கு காட்டி இருக்கிறார். அததான் பெண்ணின் பெருமை என்று சொல்லி காட்டினார் திருவிக்க. பெரிய புராணத்தை ஒட்டி தான் இந்த பெண்ணின் பெருமை நூல் அமைந்தது. அந்த நூலை அதெல்லாம் படிக்கிறதுல பல பேர் படிச்சு பார்த்தா தெரியும் எப்படி பெண்ணுடைய பெருமையை உயர்த்தி காட்டினார். அததான் மகளிர் தினத்துக்காக போற்றக்கூடிய இது. வாழ்க வாழ்க. தாய்னு சொல்லி வெறும் ஒரு அந்த அதுல மட்டுமே கூட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு மேலே தாய்க்கு பின் தாரம். வாழ்க வாழ்க. அடுத்து உமாமா வாங்கம்மா. எந்த பாட்டு? எந்த பாட்டை நிறுத்தணும்? சூரியகாந்தமும். அஞ்சாவது பாட்டு.
சூரியகாந்தமும் சூழ் பஞ்சும் போலவே சூரியகாந்தம் சூழ் பஞ்சை சுட்டிடா சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போல் ஆரியன் தோற்றமுன் அற்ற மலங்களே சூரியன் சன்னதியில் சுடுமாறு போல் அரியன் தோற்றமுன் அற்ற மலங்களே. அப்ப அந்த சூரியனை போய் பஞ்ச வச்சா சுட்டுறோம்னா எப்படி சுடும்? அந்த அந்த இது மூலமாக அந்த இதை கொண்டாந்து நிறுத்தினாதான் அது சுடும் இல்லையா? அதே மாதிரி நாம் பெருமானுடைய நினைவினாலேதான் மலங்களை அறுக்க முடியும். அதனால ஆரியன் தோற்றமுன் அற்ற மலங்களே, அந்த பெருமானுடைய நினைப்பு தான் நமக்கு அந்த இது மாதிரி பைனாகுலர் மாதிரி அந்த பஞ்ச சுடுறதுக்கு அந்த இதை கொண்டாந்து காட்டு. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, குவி ஏதோ சொல்லுவாங்க, அதுக்கு அதை காட்டதான் சுடும். லென்ஸ் அல்ல, தமிழ் அதுக்கு ஏதோ சொல்லுவாங்க. அதுக்கு அந்த குவி குவி ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. அருமையான தமிழ் சொல்லு, நம்ம அதை மறந்துட்டோம். லென்ஸ் தான் நமக்கு வருது. குவியோ குழியோ ஏதோ சொல்லுவாங்க. அது ஒரு டெக்னிக்கல் வேர்டு, அருங்கலை சொல்லுது. நம்ம அதான் அதெல்லாம் மறந்துடும். அதனால சொல்லுங்கம்மா. குவி ஆடி. குவி ஆடி நல்ல அருமையான சொல்லுது. ஆடின்ற கண்ணாடி. குவி ஆடின்றது அந்த சூரியனுடைய ஒளிச்சத்தை அப்படியே குவித்து கொண்டாந்து அதுல சேர்க்குது. அதனால அதுக்கு குவி ஆடின்னு பேர். அம்மா கரெக்டா சொன்னாங்க. சரஸ்வதி நான் தான் முதல்ல சொன்னேன். அம்மா அப்புறம் சொன்னாங்க. இல்ல, என் காதுல சரஸ்வதிமா சொன்னதான் வேண்டியது. நீ சொன்னது முதல்ல சொன்னேன், அவங்க ரெண்டாவது சொன்னாங்க. அத ஒதுவிடாது. சரஸ்வதிமா சொன்னா ஏற்றுக்கப்படுகிறது. குவின்னு குவி நான் கூட சொல்லிட்டேன். ஆனா குவி ஆடின்னு சொன்னா அம்மா தான் சொன்னாங்க. அதனால அம்மா சொன்னதான் ரைட். அந்த மகளிர் சேர்த்து அவ்வளவுதான் மார்க்கு. ரைட். அதனால ஆரியன் தோற்றமன் அற்ற மலங்களே. எங்க ஆரியன் என்ற சொல்லு திராவிடம் ஆரியம் என்பதல்ல. ஆரியன் என்ற சொல்லுக்கு தமிழ் நூல் இது. இந்த தமிழ் நூலே ஆரியன் என்ற, ஆரியம் வேறு ஆரியன் வேறு. ஆரியம் என்பது இனம். அந்த மொத்த இனத்துக்கு ஆரியம்னு பேரு. தெற்க வந்து திராவிடம்னு பேரு. அது ஆரியம் திராவிடம் பழைய காலத்துல இருந்தது. இப்ப என்ன புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி ஆரியம் திராவிடம் சண்டை போடுக்கிறாங்க, அது வேற. ஆனால் அந்த காலத்திலே திராவிடம் உண்டு. சங்கராச்சாரியார் ஞான சம்பந்த பெருமான திராவிட சிசுன்னு சொன்னார். அப்ப இந்த திமுக எல்லாம் இல்ல, அண்ணா திமுக எல்லாம் இல்ல. நம்முடைய இவர் இருந்தாரு, விக்ரமசிங்கபுரம் மாதவ சிவஞான சுவாமிகள். அவர் எழுதின அந்த சிவஞான போத பேருரைக்கு என்ன பேருனா திராவிட மாபாடியம்னு பேரு. அது எழுது 18ஆம் நூற்றாண்டுல. இவங்க எப்போ வந்தாங்க? பின்னாடி வந்தாங்க. ஆனா திராவிடம் என்ற சொல்லி இவங்க கண்டுபிடிச்சதல்ல. நம்முடைய பழைய காலத்துல சங்கராச்சாரியார் காலத்துல சொன்னது திராவிட சிசுன்ற சொல்லு. பின்னாடி திராவிட மாபாடியம் வந்தது. அதுக்கப்புறம் இவங்க திராவிட சொன்னாங்க. ஆனால் இங்கே சொல்ற ஆரியன் என்பது தலைவன் என்ற சொல்லை குறிக்கும். அவனா உலகத்துக்கெல்லாம் அவன் தான் தலைவன். ஆரியம் வேறு ஆரியன் வேறு. இங்கே ஆரியன் தோற்றமுன் அற்றமற்றார்களே. உலகத்துக்கெல்லாம் தலைவனாக இருந்து அவன் குவியாடியாக இருந்து நம்முடைய மலங்களை அறுக்கிறான் என்பதைத்தான் சூரியகாந்தம் சூழ் பஞ்சை சுட்டிடா சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போல. சூரியன் சந்நிதி அந்த குவியாடி மலமத்தான் பஞ்சை எரிக்கும். அதனால உலகத்துக்கெல்லாம் தலைவனாக ஆரியனாக தலைவனாக திகழ்ந்த அவனுடைய அருளாலே நாம் ஆணவத்தை அழிக்கலாம் என்பதை ஆரியன் தோற்றமுன் அற்ற மலங்களே என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார். ஆரியன்றது சிவபெருமானை தான் குறிக்கும். ஆரியன் சிவபெருமான் தலை. அந்த சொல்லுக்கு தமிழ் சொல்லுக்கு தலைவன் பேரு. அந்த தலைவன் நமக்கு சிவபெருமான். எல்லாருக்கும் உலகம் பூசா சிவன் சொல்ல முடியாது. ஏன்னா உலகம் பல்வேறு விதம், அவங்க தெய்வத்தை கும்பிடுவாங்க. அதனால ஆரியன் சொல் பொது சொல். அது தலைவன் என்று குறிக்கும். எல்லாத்துக்கும் முழுமுதற் கடவுளாக தலைவன். அவனை சைவத்துல சிவம்னு சொல்றோம். சில பேர் பெருமாள் கும்பிட்டா அவங்க விஷ்ணுன்னு சொல்லுவாங்க. சில பேர் ஒரு அவங்கவுங்க மதத்துக்கு தமிழ் சொல்லுவாங்க. ஆனா தலைவன் என்பதுதான் குறிக்காங்க. அந்த தலைவன் என்பதை நாம் சிவன் என்று அழைத்துக் கொள்ளலாம் இல்லையா? அது சைவ உலகம். உலகம்னா உலகம் ஃபுல்லா இல்ல, சைவ உலகம்னு ஒண்ணு இருக்குது. ஒருத்தர் ஒரு உலகம், சினிமா உலகம்னு ஒண்ணு இருக்குது,
அந்த மாதிரி அரசியல் உலகம்னு ஒண்ணு இருக்குது, அந்த மாதிரி சைவ உலகம். அந்த சைவ உலகத்திலே ஆரியன் சிவன் எனப்படுவான். ஆனா ஆரியனர் சொல் பொது நூலா பொதுவாக பயன்படுத்தினால் அது தலைவன் என்ற பொருள். உலகத்துக்கெல்லாம் தலைவனா இருக்கிற முழுமுதற் கடவுளாகிய இறைவன், நம்மை கடந்து உள்ள பொருளாகிய கடவுளுக்கு ஆரியன் என்ற பெயர் என்று சொல்லுவார்கள். இந்த கடவுள் இல்லைன்னு சொல்றாங்களே, அதை கூட கடவுள் என்ற சொல்லாலே சொல்லி காட்டுறார். அவன் நம்மை கடந்து உள்ளான், அதை நீ உணரலான்னா அதை இயற்கைன்னு சொல்லிடுறாங்க. நீ இயற்கைன்னு சொல்லாலும் அந்த இயற்கை தான் இறைவன் இல்லையா? வாழ்க வாழ்க. ஆனால் ஆரியன் என்ற சொல் சிவனை குறிக்கும் என அதை குறிக்க விடாமல் தலைவன் என்ற சொல்லாலே முழுமுதற் கடவுளாகிய இறைவனை குறித்தல் என்று சொல்லுதல், பொது சொல்லாக. வாழ்க வாழ்க. அடுத்து 6வது பாட்டு. சரஸ்வதி அம்மாவாக ஐயா கிரண் பாடுறாரு. கிரண் பாடுவான்னு சரஸ்வதி பாட சொல்லுங்க. கிரண் பாடிட்டா அப்புறம் சரஸ்வதி அம்மா. கிரண் வாராஜா. நன்றிங்க ஐயா. பிள்ளைகளை பிடிக்கிற கஷ்டம். அம்மா கூட எடுத்து பாடிப்பாங்க, கிரண் பாட்டு ஓட்டுவாரு. வாராஜா. மலங்கள் ஜந்தாமென மாற்றி அருளி தலங்கள் ஜந்தானர் சதா சிவமான. அது 5 கட்டா ஜந்து இல்ல, புலங்கள் 5 மலங்கள் 5. நன்றிங்கய்யா. மலங்கள் 5 மாற்றி அருளி தலங்கள் 5 சதா சிவமான புலங்களை தான பொதுவினுள் நந்தி நலங்களை தானுள் நயந்தான் அறிந்தே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். மலங்கள்லாம் பொதுவா மும்மலம்னு சொல்லுவாங்க. ஆணவ மாய கர்மம் 3 மலம் சொல்லுவாங்க. ஆனால் மலம் 5 என்று சொல்கிறார். அது ஐயா நம்ம தாமரையை சுட்டி காட்டார், 5ன்னு சொல்லணும் அப்படின்னு. மலங்கள் 5 சுடல்வன் தயிரி பொறுமத்துறவுன்னு நீர்த்தல் விண்ணப்பம். மாயைக்கு அப்புறம் மாயேயம், அப்புறம் திரோதானம்னு அதை 3 வகையா பிரிச்சு மலங்களை 5ஆக சொல்லுதல் சித்தாந்த சைவம். அதனால மலங்கள் 5, அந்த 5 மலங்களை மாற்றுவதற்காக பெருமான் 5 பூதங்களை படைத்தான். அந்த 5 பூதங்கள் வழியாக 5 தலங்களை சொல்லுவார்கள். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாச கத்துமார 5 தலங்களை சுட்டி காட்டுவார், பஞ்சபூத தலம் சுட்டி காட்டுவார்கள். அங்கே இருக்கிற சதாசிவ பெருமான் நம்முடைய புலங்கள் 5ஆகிய மெய்வாய், கண்மூக்கு, செவியாகிய அதை சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற உலகியலே செலுத்தாமல் பெருமானுடைய திருநாமாகிய 5 எழுத்திலே செலுத்தி நம்முடைய நலங்களை தருவான். நலம் களைந்தான் எங்கள் உள்நயந்தான் அறிந்து. நலம் களைந்தான் என்பது நம்மை அந்த 5 புலன்களிலே அழுத்துதல். உள்நயத்தல் என்பது நம்மை 5 எழுத்து வகையிலே செலுத்துதல் என்று சொல்கிற அந்த உபதேச பாடல். இன்னொரு முறை படிராஜா அந்த பாட்டை. கிரண் இருக்காரா? போயிட்டாரா? இருக்காங்க ஐயா. படிராஜா இன்னொரு முறை படி. ஐயா சொல்லி காட்டினார்ல, அந்த தாமரையா சொன்னாரு. 5 சொன்னாரு. மலங்கள் 5, தலங்கள் 5, புலன்கள் 5. வாழ்க வாழ்க சொல்லி காட்டினார் அதை. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். மலங்கள் 5 மாற்றி அருளி தலங்கள் 5 சதா சிவமான புலங்களை தான பொதுவினுள் நந்தி நலங்களை தானுள் நயந்தான் அறிந்தே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. வாழ்க. பொதுவாக சொல்லுதல் 3, மலம் 3, அவன் மும்மல காரியம் செய்தான் அப்படி சொல்வது ஒரு பொது நிலை. ஆனால் சிறப்பு நிலையிலே சித்தாந்த சைவ சிறப்பிலே மலங்களை 5ஆக சொல்லி, தலங்களை 5ஆக சொல்லி, புலன்களை 5ஆக சொல்லி, அதன் மூலமாக 5 எழுத்தை நினைவு கூறுதல். நலம் களைந்தான் என்பது நம்முடைய புலன்களை அழிவித்தல், உள்நயந்தான் என்பது 5 எழுத்திலே அழுத்துதல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்த பாட்டு அம்மா சரஸ்வதி அம்மா. அறிவு 5 வாங்கம்மா. 7வது பாட்டுமா.
அறிவைம்புலனுடனே நான்றதாகி அறிவைம்புலனுடனே நான்றதாகி நெறியறியாதுற்ற நீராழம் போல அறிவறி உள்ளே அழிந்தது போல அறிவறி உள்ளே அழிந்தது போல குறியறி வைப்பான் குரு பரநாமே குறிவறி வைப்பான் குரு பரநாமே. அம்மா இசையோட படிச்ச கூட அந்த இசைக்கு நடுவுல சொல்லும் பொருளும் உணர்ந்து படித்த அப்படி படிச்சிருக்காங்க. என்ன பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாட்டை ஐம்புலனோடய நன்றாகின்னு படிச்சு விடுவாங்க. அந்த காலை விட்டுட்டு நன்றாகின்னு படி. இப்ப சில இடத்துல புத்தகத்துல அப்படி நன்றாகினே போட்டிருப்பாங்க. ஆனா இதுல நான்றாகின்னு படிச்சாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த நான்றுதல்னா அந்த ஐம்புலனோட சேர்ந்து என்ன பண்றேன் அழுத்து போகிறோம். நான்றுதல் நாட்டுக்கு போனான்னு சொல்லுவாங்க. அதனால அதை ஐம்புலனோடே நான்றாகி என்று சொல்லி நன்றாகி என்பது வேறு. உலகிலே அனுபவித்தலுமே நல்லா அனுபவிச்சல். ஆனால் நான்றாகி என்று சொல்ல ஐம்புலனாலே நான் அழிந்து போகிறோம். அந்த அழியாமல் இருப்பதற்காக நமக்கு அருள் செய்கிற பெருமான் அப்படின்னா குறியறிவிப்பான் குருவரனான்னு பெருமானே குருவாக வந்து நமக்கு அருள் செய்கிறான். அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமையை இந்த பாடல் மூலமா சுட்டி காட்டுவார் என்று சொல்லுவார்கள். நம்ம இன்னொரு முறை படிக்குமா அந்த பாட்டை? பாடுங்கம்மா. பாடின்னு சொல்ல பாடுங்கம்மா. நல்ல இசை. சரஸ்வதியம்மா. அறிவை புலனுடனே நான்றதாகி அறிவை புலனுடனே நான்றதாகி நெறியறியாதுற்ற நீராழம் போல அறிவறி உள்ளே அழிந்தது போல அறிவறி உள்ளே அழிந்தது போல குறியறிவிப்பான் குரு பரநாமே குறியறிவிப்பான் குரு பரநாமே. ஐம்புலனுடைய நான்றதாகி என்று நான்றதாகி என்று படித்தால் நாம் அந்த ஐம்புலனாலே அழிந்து போகிறோம் என்பது உணர்த்துவது சித்தாந்த சைவம். ஆனால் அதை நன்றாகி என்று சொல்லி அந்த அறிவிலே மழகினால் என்ன பண்ணோம்? உலகியல் வாழ்க்கையில நெறியறியாது நீராழம் போல நல்ல உலகம் நல்லா அனுபவிக்கணுமா? இறைவன் கொடுத்த கொடை நல்ல நிலம் நீர் தீ காற்று ஆகாசம்னு கொடுத்தா ஐம்புலன் சுவை ஒளி ஊர்வதா இந்த வாழ்க்கை நல்லா அனுபவிக்கணும்னு சொல்ற நெறி. அந்த நெறி என்பது உலகிலே அழுத்தும், அது நமக்கு ஆணவத்தை தரும். அதனால நெறி அறியாத அதுல போய் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் சுகம்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த நெறிக்கு மேலே அதை நான்றதாகி என்ற அதை அந்த ஐம்புலன்களை அழிவு பொருளாக கருதி அந்த அறிவறி உள்ளே அழிந்தது அறிவாலேயே அழிந்து போகிறோம். அந்த அறிவு நமக்கு என்ன தரும்? ஆணவத்தை தான் தரும். அந்த அறிவுக்கு மேலாக உள்ள பொருளாக அந்த குறியாக இருப்பவன் குருபரனாகிய நம்முடைய ஆரியனாகிய சிவபெருமான் என்று சொல்கிற அந்த செய்திய குறியறிவிப்பான் குருபரனாகி என்று சொல்லி காட்டுகிறார் நம்முடைய திருமுறை. அதுதான் நமக்கு சிறந்த உபதேசம்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து இன்னொரு முறை கூட படிச்சலாம் அந்த பாட்டை. மூணாவது முறை ஒரு முறைக்கு 3 முறை. சரிங்க. சரஸ்வதியம்மா. அறிவை புலனுடனே நான்றதாகி அறிவை புலனுடனே
நான்றதாகி நெறியறியாதுற்ற நீராழம் போல அறிவறி உள்ளே அழிந்தது போல அறிவறி உள்ளே அழிந்தது போல குறியறிவிப்பான் குரு பரநாமே குறியறிவிப்பான் குரு பரநாமே. வாழ்க வாழ்க வாழ்க. நெறியறியாத நீராழம் போல தண்ணில போய் ஆழம் தெரியாம காலை விட்டு அதுல அழிந்துற மாதிரி என்ன பண்றோம், நெறியறியாது போகிறோம். அப்படித்தான் என்ன பண்ணாரு, அறத்தை தேடி இது சமணத்துக்கு போனார். யாரு, அப்பர் பெருமான் என்ன. ஆனா இந்த நெறியறியா நீராழத்துல கை விட்டார்ன்றதுக்காக திலகவதியார் திருவதிகை பெருமானை வேண்டி அவனை மீண்டும் சைவத்துக்கு அழைக்க வேண்டும் என்று பெருமானிடத்துல விண்ணப்பித்தார். நீ ஏன்டா போன, நீ அதை பண்ணன்னு அவங்ககிட்ட கேட்காம, கேட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆணவத்தோடு தான் பேசுவார்கள். ஆனால் பெருமான் அவன் அருளாலே அவன் தாழ்வனுக்கு பெருமானிடத்திலே விண்ணப்பித்து அந்த நீராழத்திலிருந்து அவனை வெளியே எடுத்தார் என்று சொல்லுவார்கள் அந்த திலகவதியார். அதனால அந்த விதத்திலே அந்த நெறியறியாத நீராழம் போல என்று அந்த அந்த கடினால அந்த நீராழத்தில் தான் அவர் மேல வந்தார். நற்றுணையாவது நமச்சிவாயவனு அந்த கடல் அடியிலே இருந்து அஞ்செழுத்தோதி மேலே வந்து கரையேற வெட்ட கொப்பத்துல பெருமானை பார்த்து என்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் என்று படிச்சாரே. அந்த நன்றி உணர்ச்சி, அந்த அந்த உடன் தோன்றினராய் என்பது அங்க திலகவதியாரை குறிக்கும் என்று சொல்லுவார்கள். அந்த அந்த அம்மா பிள்ளைய கூப்பிட்டு நீ ஏன் நாசமா போறான்னு கூப்பிட்டு திட்டினா அவனுக்கு உரைக்காது இல்லையா, அது மனித இனம். அதனால பெருமானிடத்திலே வேண்டி பெருமான் மூலமாக அவனை அந்த நீராழத்துல எடுத்து கடைசியில கையில திருநீர் கொடுத்தார் என்ற திருவாளன் திருநீரு திலகவதியார் அளிப்பள். அதனால அந்த திலகவதியாரெல்லாம் இந்த மகளிர் நினைக்கணும். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. அடுத்து 8வது பாட்டு, ஆமேவு பால்னை. வாங்க முனுசாமி ஐயா வாங்க. அடுத்தது வாழப்பாடி சித்ராமா. 8வது பாட்டு. நற்றுணையாவது நமச்சிவாயவே. அனைவருக்கும் ஆமேவு பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போ தாமே தனிமன்றில் தன்னம் தனி நித்தம் தீமேவு பல்கரணங்களுள் உற்றன தாமே பிறப்பரி சார்ந்தவிதாமே தீமேவு பல்கரணங்களுள் உற்றன தாமே பிறப்பரி சார்ந்த பிதாமே. நன்றி ஐயா. ஆமேவு பால் மேற் பிரிக்கின்ற அன்னம் போல். பால்ல தண்ணி இருந்தா தண்ணியும் பாலையும் தனியா பிரித்தல், அது அன்னம் அப்படி செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீரை விட்டு பாலை மட்டும் பருகும், அதுக்கு அன்னத்தை உதாரணமா காட்டுவாங்க. அது நம்முடைய திருமூல நாயனார் ஆமேவு பால் போர் பிரிக்கின்ற நீர் என்றது நம்மிடத்திலே மும்மலம் இருக்கு சொல்ற, அந்த மும்மலத்தை நாம் பிரித்து அறிய வேண்டும். 3 மலம் அல்ல, நம்மகிட்ட இருக்கிறது 2 தான். யான் எனது என்ற செருக்கு தான், அந்த ஆணவன் தான் நம்முடைய மலம். அந்த மலத்தை போக்குவதற்காக இறைவன் கொடுக்கிற கொடை என்பது மாயை. அது மாயாத அணுவிளக்குன்னு பேரு. அந்த மாயாத அணுவிளக்கின் மூலமாக நல்வினை தீவினைகளை செய்து யான் எனது என்ற செருக்கை உணர்ந்து அதை அடக்குதல். அப்படி நாம் அந்த செய்திகளை பிரித்தல் தான் ஆமேல் பால் பிரிக்கின்ற அன்னம் போல் என்று. அந்த அன்னம் போல சித்தாந்த சைவம் இருக்கிறது என்று சொல்லி காட்டுவார். அதுதான் சித்தா உபதேசம்னு சொல்றது பண்டைய மரபு. வாழ்க வாழ்க வாழ்க. கடந்த பாடலினுடைய தொடர்ச்சியா வருதுங்க இது. 7வது பாடலினுடைய தொடர்ச்சியா நீராழத்துல நான்று கிடந்த உயிரை ஆமேவு நீர் போல் பிரிச்சு எடுக்கிறாராம். ஒரு
எப்பவுமே முன்பாடு பின்பாடு தொடர்ந்து பாடணும். ஒரே தலைப்புல பாடினா அந்த தலைப்பை வந்து தொடர்ந்து அந்த செய்திய வந்து சொல்லி காட்டுறதா நம்ம பெரியவங்க மரபு. அத கரெக்டா அந்த பாயிண்ட கரெக்டா பிடிச்சாரு. நன்றி. நன்றி. அது ரொம்ப நம்ம விளக்கிட்டே போனா அது வெறும் விளக்கமாவே போயிடும். அதான் சும்மா அப்படி மேலிட்ட சுட்டி காட்டுறது. அப்புறம் தனியா அதை உட்காந்து அந்த உபதேச தலைப்புல பிரிக்கும் போது ஒரு பாட்டுக்கு இன்னொரு பாட்டுக்கு என்ன இணைப்பு இருக்குது, இது எப்படி சுட்டி காட்டுகிறார், அது ஏன் அதுக்கு உபதேசம் பேசுவாள் அப்படிலாம் சொல்லிக்கிட்டே போகணும். அதெல்லாம் பெரிய வியாக்கியானம் போயிடும். வாழ்க. அது பாயிண்டா படிச்சு காட்டுறேன் தாமரை. நன்றி. உணர்ந்து இருக்கிறான்னு தெரியல. நன்றி. அதே மாதிரி சரசயமாவும் ஐம்புலன் நன்றாகன்னு படிச்சா நன்றாகன்னு படிச்சாங்க. ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு. நன்றி. அடுத்து 9வது பாட்டு வித்தை கெடுத்து. ஐயா திருச்சிட்டம்பலங்க ஐயா. வாங்கம்மா சித்ராமா. ஐயா திருமூல பெருமான் திருவடிகள் போ. ஒன்பதாவது பாட்டுமா முதல் தந்தத்துல உபதேசத்துல 9வது பாட்டு. எங்க கேட்கலையா? ஆடியோ வரல. வருதாயா ராஜாயா? கெடுத்து நம்ம இவர் தாமரையா படிக்க சொல்லுங்க. சிவா நம்ம திருச்சிற்றம்பலம். வித்தை கெடுத்து வியாக்கிரத்தே மிக சுத்த துரியம் பிறந்து துடக்கர ஒத்து புலனுயிர் ஒன்றாய் உடம்போடு செத்திட்டிருப்பர் சிவயோகியார்களே. ஒத்து புலனுயிர் ஒன்றாய் உடம்போடு செத்திட்டிருப்பர் சிவயோகியார்களே. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க. வித்தை கெடுத்து வியாக்காத்த. வித்து என்பது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற ஆசை. அந்த ஆசையாகிய வித்தை கெடுத்தால் அன்பாகிய முளை வரும். அதனால அததான் வித்தை கெடுத்து வியாக்கரத்தை மிக என்பது ஆசையை நீக்கி அன்பு செலுத்துதல் என்று சொல்லுவார்கள். வாழ்க. 10வது பாட்டு சிவபோகமாவது. ரேவதி சுந்தரராஜன் வாங்க. அடுத்தது கணபதி ஐயா. திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருமணம் திருவடி வணங்கிக்கிறேன் ஐயா. சிவாய நமக. திருமூல திருவடிகளே போற்றி போற்றி. சிவயோகமாவது சித்த சித்தென்று தவயோகத்துள் புக்கு தன் ஒளி தானாய் அவயோகம் சாராதே அவன் பதிபோக நவயோகம் நந்தி நமக்களித்தானே. அவயோகம் சாராதே அவன் பதிபோக நவயோகம் நந்தி நமக்களித்தானே. திருச்சிற்றம்பலம் ஐயா. சிவபோகமாவது சித்து என்று அப்படின்னு எது சிவயோகம்? மனதை கொண்டு போய் சித்தத்திலே ஒடுக்க. அந்த கரணம் 4ன்னு சொல்லுவாங்க இல்லையா? மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். அந்த சித்தத்துல ஒடுக்கலாம் நிட்டை கூட. மனம் என்பது அலை பாய்தல். அது கேட்க மனம் கேட்கும். சில நேரத்துல கேட்கும், சில நேரத்துல கேட்காது. அதனால அது கேட்டல் என்ற வகையிலே சொல்வார்கள். புத்தி என்பது சிந்தித்தல். அதுக்கப்புறம் அகங்காரம் என்பது பெருமானுடைய அந்த நிலை உணர்ந்து தெளிதல் நிலை. அந்த தெளிதலுக்கு மேலே சித்தம் என்பது நெட்டை கூடல் நிலை. அதனால சித்தென்று அதுதான் உண்மையான சிவபோகம். அதனாலே கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் என்பது மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்ற சித்தத்திலே கொண்டு போய் ஒடுக்குதல். அதனால்தான் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார் என்று சொல்லுவார்கள். அதுதான் சிவயோகம் சிவபோகம் ரெண்டும். வாழ்க. சிற்றம்பலம் நமச்சிவாய வாழ்க.
நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. வார்த்தை சொல்றோம். அடியார் பெருமக்கள் பாரம்பரியாக சமர்ப்பமி அடியார் பெருமக்கள் நானாவித பரிமள மந்திர சந்திர பத்திர புஷ்பாஞ்சலி சமர்ப்பம். அடியார் பெருமக்கள் தூபதீபம் அடியார் பெருமக்கள் திருவடி வாழ்க வாழ்க, போற்றி போற்றி. சிவாத்தி சிற்றம்பலம். சிவாத்தி சிற்றம்பலம். அளித்த முழங்கும் தான உண்மை அளித்த நமரர் அரிய உலகம் அளித்த திருமன்றுள் ஆடும் திருத்த அளித்த பெண் பத்தே அருள்வெளிதனே அழைத்த திருமன்று ஆடும் திருத்த அழைத்த பெண்பத்தே அருள்வெளிதனே. சித்தவளம். நன்றி அப்பா. வணக்கம். சிவா வாழ்க வாழ்க. அளித்தான் திருமன்றுள் ஆடும் திருத்தாள். பெருமான் எதை கொடுத்தான்? அந்த திருவடியை கொடுத்தான். அந்த திருவடியை கொண்டு போய் எங்க நிறுத்தினா? புருவ நடுவுல நிறுத்தினா. அதுதான் அருள்வெளி. அந்த அருள்வெளியிலே அந்த பெருமானுடைய திருவடியை நாட்டல் என்பதுதான் நெட்டை கூடல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 12வது பாட்டு. ஐயா வெளியில் வெளிபோய். ஐயா திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. நெட்டு பிரச்சனை ஆயிடுச்சுங்கய்யா பெருமானி. ஐயா நெட்ல கொஞ்சம் பிரச்சனையாயி வெளியே வந்து கனெக்ட் ஆக முடியலங்கய்யா. நன்றிங்கய்யா. அடியன் பாட்டு. சரிங்க ஐயா. திருமூலர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். வெளியில் வெளி போய் விரவியவாறும் அழியில் அழி போய் அடங்கியவாறும் ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவாறும் தெளியும் அவரே சிவசித்தர்தாமே. தெளியும் அவரே சிவசித்தர்தாமே. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். இப்ப முதல் பாட்டு 2வது பாட்டு கனெக்ஷன் நம்பரு. முதல் பாட்டுல அருள்வெளின்னு சொன்னார். 11வது பாட்டுல 12 வெளியில வெளியில் வெளி போய் என்று சொல்றார். அப்ப அந்த வெளி என்பது எது? பெருமானுடைய திருவடிதான் அருட்பெருவெளி. அந்த பெருவெளியை அழிதல் என்பது அழுந்துதல்னு பேர். அந்த திருவடியிலே அழுந்துதால் நமக்கு வாழ்க்கையிலே ஒளியை தரும். அதனாலே ஒளி என்று சொன்னார். அந்த ஒளியிலே தெளிவு காண்டல், தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்ததான் என்று தெளியும் அவரே சிவசித்தர்தாமே என்று சொல்கிறார் நம்முடைய திருமூல நாயனார். இதோட நிறுத்திக்கலாயா? டைம் எடுத்து 12 பாட்டு மிச்சத்தை நாளைக்கு வச்சுக்கலாயா? மணி 6 போகுது. நானும் பாடவே இல்லையா. முதல் பாட்டே பாடுங்க. நல்ல கதையா இருக்குதா? முதல்ல ஆரம்பிச்சு திருமூலர் மந்திரம் ஒண்ணு கூட பாடலையா? நாங்க தான் பாடணும். அதுக்காக தான் கேட்டேன். நமக்கு நேரம் முக்கியம். அதனால 1 மணி நேரத்துல முடிச்சிட்டோம்னா நம்ம நீங்க வாழ்த்து பாடினாலும் பாட்டுதான். திருமந்தம் தான் பாடினாலும் வாழ்த்து பாடினாலும் பாட்டுதான். வந்துக்கிற அத்தனை பேரும் பாடினா நமக்கு அப்படியே நேரம் கூடினே போயிடும். அந்த நேரத்தை கருதி முடிச்சிடலான்னு சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல. தப்பா நினைச்சுக்க வேண்டாம். நான் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பாடலாம். நமக்கு இன்னும் நிறைய படிக்க போறேன்ல. 3000 பாட்டு படிக்கிறது நேரம் இருக்கேன். ஏன்னா எல்லாம் இப்போ நீங்க படிக்கலன்னா அப்ப எல்லாம் விட்டா அத்தனை பேர் படிக்கணும். இன்னும் அத்தனை பாடினே போறோம். அப்படி சொல்லினே போலாம். இன்னும் ஒரு 1 மணி நேரம் போயிடும் இல்லையா? நேரத்தை கருதி நிறைவு செய்கிறோம். சரி சரி.
பொன்னூசல் நாளைக்கு தான் படிக்கிறேன் ஐயா. தவறாதான் படிக்காதவன் நாளை கூட படிக்கலாம். இந்த திருமந்திரம் படிக்காதவங்க வாழ்த்து படிக்கலாம். முதல்ல 4 பேர் படிச்ச மாதிரி பின்னாடி இருக்கவங்க வாழ்த்து அதெல்லாம் படிக்கலாம் இல்லையா? அதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாங்க பொன்னூசல் படிங்க. சிவசெல்வி அம்மா வாங்க, சொக்கம்மாள் வாங்க. திருச்சிற்றம்பலம். ஐயா பொன்னூசல் எத்தனாவது பாடலுங்கய்யா? 9வது பாட்டு கடைசி. தெங்கு திரள் சோலையா? எட்டு 16 9. அதான் .com எடுக்கிற ஐயா. சட்டு வர மாட்டேங்குது ஐயா. சிவா திருவுத்தர கோசமங்கை தங்குளவு சோதி தனியுருவம் வந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொள்வான் பங்குளவு கோதையும் தானும் பணி கொண்ட கொங்குளவு கொன்றை சடையான் குணம் பரவி பொங்குளவு பூன்முளையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. சிவா திருச்சிட்டு நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. படிக்காதவங்க படிக்க சொல்லுங்க, விட்டு போனவங்கள படிக்க சொல்லுங்க. திருக்கதவை மடைக்க சொக்கம்மாள் வாங்க. இருக்கீங்களா? இல்ல புவனேஸ்வரி அம்மா இருக்கீங்களா? எந்த பாடல் சார்? எதுல? வெகுளி வேட்டை நோய் 8:45 திருவாசகத்துல யாத்திரை பத்திர 5வது பாட்டு. 8:45 படிக்கிறேன் ஐயா. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அந்நியார் கதவு அது அடையாமே உடைப்பட்டு உருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. வாழ்க வாழ்க வாழ்க. வாங்க வாழ்த்து. வசந்தி சங்கர் வாங்க. அடுத்தது நித்திலாமா. ஒவ்வொருத்தரும் ஒன்று படி. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல கதுரு கழுமல வளர்ந்தக பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. அடுத்தது மித்திலா இருக்கியா? இருக்காங்களா பாருங்க. இல்லைன்னா பணியா இருப்பாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க புக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆணைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம். தானேம்மா வான்மிகில். வான்மிகில் வளாது பெய்க வழிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ராணி அம்மா படிக்கல, ராஜா ஐயா படிச்சாரு. அப்ப ராணி நான் படிக்கலன்னு போறாங்க. பாரியிட தளர்ந்தோல் சொல்லுங்க. சொல்லுங்க. வாழ்க அந்தனர் வாழ்க அந்தனர் வாழ்க அந்தனர் வானவராயினும் வீழ்க தன் புயல் வேங்கன் ஓங்குக
ஆழ்கட்டு எல்லாம் மரணாமே சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே. அற்புதம் திருச்சிற்றம்பலம். அற்புதம் அற்புதம். நன்றிங்க அன்பர்களுக்கு. நன்றி நன்றி நன்றி. ஐயா ஐயா ஒரு நிமிஷம். ஐயா ராஜராணியா இன்னைக்கு திருவாதிரையா சாயந்தரம். சிவா சிவா ஐயா தனம் தரும். ஐயாவுக்கு உடம்பு சரியில்லை ஐயா. சரியாயிடும். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும். யாருக்கு? ராஜாயாவுக்கு. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும். தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். நல்லெண்ணெயெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பொங்கலால் அபிராமி கடைக்கண்களே. இந்த ஊரணேஸ்வரர் கோயிலுக்கு அம்பாள் வந்து துணை செய்வாங்க. போதுங்களா? சிவபெருமான் சிவசிவா. ஐயா இன்னைக்கு சுந்தரர் இடக்கண் பெற்றது காஞ்சிபுரத்துல. சரிங்க ஐயா. எத்தனை மணிக்கு வரணுங்க ஐயா? சொல்லுங்க ஐயா. கச்சபேஸ்வரத்துல 9 மணி 8 to 9 விழா நடத்துறாங்க. ஐயா நீங்க வரீங்களா ஐயா? நான் இங்கதான் இருக்கேன், வாங்க. நீங்க சனிக்கிழமை வந்துட்டாரு, ஊருக்கு வந்துட்டாரு. ஆமாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. இடக்கண் பெற்ற இடம் கச்சபேஸ்வரர் கொண்டாடுறாங்க இல்லையா? இல்ல ஏகாம்பரம். சரிங்க வந்துடுங்க ஐயா. சிவபெருமான் ஆலந்தான வந்து அமுது செய்தானே இல்லையா? நன்றிங்க. நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல தேவ நாயனார் இயற்றிய நம்ம திருமூலர் என்ற திருமந்திரம் என்ற நூலை நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் சொல்லி மகளிர் தின வாழ்த்துக்களையும் சொல்லி நிகழ்ச்சியை இணைந்து நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கும் பிறகு 9 மணிக்கும் சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இணைந்து நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஐயா மகளிர் தினம் மட்டும் தானே, ஆண்கள் தினம் கிடையாதையா? ஐயா இருபாலீசன் இறைவனுக்கு பேரு. இருபாலீசன் இறைவனுக்கு பேரு. அப்படிப்பட்ட இறைவன் மகளிர் தின வாழ்த்து சொல்றீங்களா? ஆண்களுக்கு தினம் உண்டான்னு கேட்டேன். உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமாமலை திருமாமணி திகழ் மண்ணாண்டன் அறிவித்திரல் மழலையும் முழவதிலும் அண்ணாமலை தொழுவார்வினை வழுவா வண்ணம் வருமே. அண்ணாமலையாருக்கு நான் கேட்டது அது இல்ல. மகளிர் தினத்துக்கு வாழ்த்து சொல்றீங்களா? அதே மாதிரி ஆடவர் தினம் ஏன்னா ஒண்ணு உண்டா இல்லையா? அதுதான் சொன்னேன் நான். அதுதான் சொன்னேன். பெண்ணாகிய பெருமான்மலைன்னு சொன்னேன். பெண்ணாகி ஆணாகி அலியாகின்ற மாதிரி சிவபெருமான் எல்லாமாகி இருக்கு. ஐயா இந்த பாட்டெல்லாம் வேணையா? பாட்டெல்லாம் நான் கேட்கவே இல்லை. நான் வந்து உலகியல் நிலையில நீங்க மகளிர் தினம் சொல்றீங்களே, மகளிருக்கு ஒரு தினம் இருக்கிற மாதிரி 8 மார்ச் மகளிர் தினம் மாதிரி ஆண்களுக்கு ஏதாவது ஒரு தினம் இருக்குதான்னு கேள்வி கேட்டேன். அந்த கேள்வியோட தான் பதில் வேலை இருக்கு. இருக்குங்கய்யா. கண்டிப்பா இருக்கு. நமக்கு தெரியாம இருக்கும். நிச்சயம். இது கரெக்ட். இருக்கும் ஆனா தெரியல. நன்றி. எது எம்மை பணி கொள்ளுமாறு. நன்றிங்க. கண்டிப்பா எல்லா குருநாதர்களையும் மனமொழி மேகலால வணங்குகிறோம். ஏன்னா திருவடியில் நம்மளுக்கு இந்த நிலைமை கொண்டாந்த அத்தனை சமய குறவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் மெய்ஞானத்துல நம்மளை கொண்டு வந்து சேர்த்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நம்ம நாலு ஒரு மேனியும் பொழுதொரு வண்ணமா ஐயா நம்ம கொண்டு நம்மள அந்த சைவத்திலேயே இருக்க வைக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு முதல்ல மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்குவோம். நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கு சார்ஜ் ஏற்றுற மாதிரி ஐயா வராங்க. எல்லாருக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கோம். திருவடி வணங்கி இன்னைக்கு மகளிருக்கும் குறிப்பா வந்து எல்லா அம்மாமார்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கோம். நாயன்மார்களுக்கு துணை செஞ்ச அத்தனை அம்மாமார்களும் துணை செஞ்சு அத்தனை உள்ளங்களுக்கும் மங்கையரசி முதற்கொண்டு காரைக்கால் அம்மையார் முதற்கொண்டு எல்லா பெண் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம்.